நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக 1020 கோடி ரூபாய் ஊழல் இருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கிறது என்று அதிமுக தரப்பில் இன்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் துறையிலேயே 1020 கோடி ரூபாய் ஊழல் என்றால் மற்ற துறைகளில் எவ்வளவு ஊழல் புரிந்திருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்டுள்ள இந்த பதிவில் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அம்பலமான தந்தை மகன் கமிஷன் கூட்டணி என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு பட்ஜெட்டே போட்டு விடலாம், இந்த ஊழல் புகார்களை மொத்தமான கூட்டுத்தொகையை கணக்கிட்டால் தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த பட்ஜெட்டே போட்டு விடலாம் என்று அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து ஃபைல்ஸும் திறக்கப்படும், முகத்திரைகள் கிழிக்கப்படும் என்றும் அந்த கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தன்னையும் தனது மகனையும் காப்பாற்றதான் இத்தனை நாட்கள் வழக்கு பதியாமல் இருந்தீர்களா என்றும் அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமைச்சர் கே நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்ட சூழ்நிலையில் இன்று இந்த பதிவை அதிமுக பதிவிட்டிருக்கிறது. மற்ற துறைகளின் ஊழல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டால் அந்த கணக்கானது தமிழகத்தின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டையே தாண்டி அதனுடைய மதிப்பீடு இருக்கும் என்றும், இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து துறைகளிலும் நடைபெற்ற ஊழல் தொடர்பான விவரங்கள் வெளியாகும், முகத்திரைகள் கிழிக்கப்படும் என்றும் அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த கண்டன பதிவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகராட்சி நிர்வாகத்துறை முறைகேடு தொடர்பாக இத்தனை நாட்கள் வழக்கு பதியாமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்ற கேள்வியையும் அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில், குற்றச்சாட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.